உண்மையிலேயே நம்ம இலக்கியாவும், ஜானகியும் வந்துட்டு உண்மையிலேயே பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட ஆல்ரெடி அதாவது கௌதமோட அம்மா, உண்மையான அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி கிடையாது. வேற ஒருத்தவங்க. அது மட்டும் இல்லாம தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லும்போது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கணும். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வரும்போது, கண்டிப்பா எதுக்காக என்கிட்ட இருந்து இந்த விஷயத்த பத்திலாம் மறைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நல்லா இருக்கும்போது தன்னோட அம்மாவ பத்தி சொல்லவே இல்ல. ஆனா இப்போ என் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காங்க. என்ன விட்டு போற நிலைமையிலயும் இருக்காங்க. இந்த மாரி சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதாவது தன்னை பெத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அனாதையா சாவறத நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ தன்னோட தாய்க்கு என்னென்னலாம் கடைசி காலத்துல செய்யணுமோ, அது எல்லாத்தையுமே கௌதம் செஞ்சு முடிக்க போறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அதாவது இங்க இது எதுவுமே அவருக்கு தெரியாது. அது வேற விஷயம். ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகியும் வந்துட்டு அதாவது இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு உண்மைய சொல்லி தான் ஆவணும். வேற வழியே கிடையாது. இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி அத்தால கௌதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சேர்ந்து வாழ முடியல. இப்போ அவங்க போற காலத்திலயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கூட சேர்ந்து அவங்களோட அ ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா, சாந்தி அடையணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம கௌதம் கிட்ட சொல்லிர்றாங்க. அந்த நேரத்தில நம்ம ஜானகி வரும்போது, நம்ம ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கேட்குறாங்க, "இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா?" அப்படின்ற மாரி. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி வந்துட்டு பயங்கரமா கதறது மட்டும் இல்லாம, "அது இல்ல கௌதம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் தத்தெடுத்து வளர்த்த புள்ள அப்படின்றத மறைச்சுட்டீங்க. அது மட்டும் இல்லாம என்னோட சொந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்துமே, எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? நான் என்ன உங்கள விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டுருப்பேன். நீங்களும் எனக்கு அம்மா தான். ரேவதி அதாவது என்ன பெத்தவங்களும் எனக்கு வந்து அம்மா தான். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இப்போ பயங்கர கோவத்தோட தான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் இருந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டிய அவரு புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி தான் உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுச்சுன்னா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் தன்னை விட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருந்ததுனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனையும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. ஆனா, இந்த இடத்துல நம்ம ஜானகி இருந்துட்டு அவங்களோட வாய கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ அத ஓப்பன் பண்ண ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நடந்துச்சு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு ரேவதிய தேடி வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க. ஆனா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா. அதாவது நம்ம கௌதம பார்த்துட்டு தான் தன்னோட சாவு, அதாவது தன்னோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உயிர கையில புடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இது சாதாரண ஒரு அ ஏதாச்சும் ஜுரமோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இவங்களுக்கு பிளட் கேன்சர் அப்படின்றதுனால, அவங்க எந்த நேரத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்த விட்டு போயிரலாம். அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில நம்ம கௌதம்க்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கௌதம்க்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இங்க சண்டை போடுவாரா? இல்ல எல்லாத்தையுமே புரிஞ்சுகிட்டு, இத வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்குவாரா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.